இன்றைக்கு வசனம் தந்திருக்கிறாரு. யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன பரலோகத்தில் கர்த்தரோடு இணையக்கூடிய பக்திக்குரிய படிகள் யாவரும்னா எல்லாரும். இயேசு எதுக்காக அந்த உலகத்தில் இருந்தார்? பாவியில் ரசிக்க, கிறிஸ்தவங்களை மட்டும் ரசிக்க வந்தாரா? முஸ்லீம்களை ரசிக்க வந்தாரா? இந்துஸ்? உலகத்தின் பாவத்தை சுமத்துக்கிற திவாட்டுக்குட்டி கரணை தட்டி ஆண்டமைப்படுது. ஹல்லேலூயா. அவர் குறிப்பிட்ட ஜாதிக்கோ குறிப்பிட்ட மதத்துக்கோ குறிப்பிட்ட சபைக்கோ சொந்தமானவர் அல்ல. கரங்களை தட்டி ஆண்டமைப்படுது. ஹல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமத்திருக்க தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ அவரோடு அண்டி சேர விரும்புகிறவர் எப்படி இருக்க வேண்டும்? எது உண்மையான பக்தி? எப்படி இந்த ஆண்டு நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கிறாதவங்க உலகத்துக்கு கிடையாது. கொள்ளை அடிக்கிறவன் போய் நேர்ச்சி போடுறான், நான் இவ்வளோ சாமி கொடுவேன். களவு செய்கிறவன் போய் சொல்கிறான், எனக்கு களவில் வெற்றி இருந்தால் ஆண்ட சொன்னால் அது குருட்டு ஆவி, ஊமையும் செவிடுமான ஆவி. ஊமையும் செவிடுமான ஆவி ஒரு மனுஷிட்ட இருந்துச்சுன்னா மூக்கு தொண்டை நிபுணர்கிட்ட கொண்டு போவோம். ஏசு என்ன செய்தார்? ஊமையும் செவிடுமான ஆவியே இந்த மனுஷன் விட்டு போ, காது திறந்துச்சு, ஊமையும் பேசினான். கரங்க தெரியாண்ட மேம்படுத்த. ஹல்லேலூயா. அதுதான் இயேசு. கூட வரான், தலைதில் வர்றான், அவனு தலை கவிச்சாரு, குருட்டாவியே இந்த மனுஷன் விட்டு வெளியே போ. நம்ம எங்கே போ? எங்கே போ? ஐ ஸ்பெஷலிஸ்ட் யார் இருக்கா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவன் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவன் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுமா. ஹல்லேலூயா. அப்போது நம்ம பக்தியாக தேடும்போது கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறாரு. பாருங்கள் எப்படிப்பட்டலாம் இருக்க வேண்டுமா? கேட்க தீவிரம். என்னத்தை கேட்க தீவிரம்? 21 வருஷம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. அதுதான் அற்புதம் செய்யும். வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்க, அதுதான் அற்புதம் செய்யும். அதை தரம் இதை தரம் அப்படி கேட்கறது ஒரு இது கிடையாது. வசனம் சொல்லுகிறது ரட்சிக்கும் வல்லமையுள்ளதாக இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளும். சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் வசனத்தை. வேத வசனம் சொல்லி கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான். ஜபித்தா லெபிக்கும். மலையாளத்தில் வெளுக்கும்போது குளிக்கணும், வெளுத்த முண்டு உடுக்கணும். அப்படி என்ன அர்த்தம்? காலையில் எழுந்த உடனே குளிச்சணுமா? அது கந்த துணியாலும் சரி, சுத்தமான ஆடை உடுக்க வேண்டும் என்பது மலையாள பழமொழி. காலையிலே அப்படி இருக்கணுமா? அது காலையில் தேடுகிறவன் சொல்லுங்க, என்னை கண்டடைவான். காலைதோறும் என்னுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கிருபைக்காக தான் காலையில் ஆண்டு சமூகத்தில் இருக்கணும்னு சொல்கிறது. காலையில் ஆண்டு சமூகத்தில் போயாச்சுன்னா இந்த பைப்பில் நல்ல தண்ணி வருதுல்ல, இப்போ எல்லாரும் போய்ட்டு வருது. முன்னால் பைப் தண்ணியில் நல்ல தண்ணி பிடிக்க போனால் எல்லோரும் ஆளுக்கு உடத்த தூக்கிட்டு போவாங்க. காலையில் 4 மணிக்கு தான் நல்ல தண்ணி வரும், கொண்டு பிடிப்பாங்க. கொஞ்சம் கழித்து பைப் ஆஃப் ஆயிரும். அப்போ காலையில் போகிற 4 மணிக்கு போகிறவங்க என்ன தண்ணி? நல்ல தண்ணி. இப்போ நல்ல தண்ணி வரக்கூடிய டைமில் பிடிக்கணும். இல்லாட்ட என்ன தண்ணி சொல்லுங்கள்? உப்பு தண்ணி. ஹல்லேலூயா. நல்ல தண்ணி வர டைமில் பிடிச்சா நல்ல தண்ணி, இல்லாட்டா உப்பு தண்ணி. ஹல்லேலூயா. நான் எதுக்கு சொன்னேன்னா, அந்த நல்ல பரிசுத்த ஆவியானவர் அப்படி இறங்கி நிலாடக்கூடிய காலை வேளை, அந்த காலை வேளையில் நீங்கள் ஜெபிக்கணும். காலைதோறும் கிருபை புதிதாக இருக்குது, கிருபையாக ஊற்றி கொடுப்பாரு. அந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, எல்லாரோட கர்த்தர் பேசுறது. எப்படிப்பட்டவங்க ஜெபிச்சா கர்த்தர் பேசுறது ஒரு சில ஆலோசனை. பைபிளில் எல்லாம் ஃபுல்லாக சொல்லிதான் டைம் இருக்காது.
ஒரு சில வசனங்களை வச்சு உங்களோட நான் பேச விரும்புகிறேன். யாவரும் கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கணும். எதை கேட்கறதுக்கு? வசனத்தை கேட்கறதுக்கு தீவிரம். தீவிரம் என்னது? தீவிரவாதின்னு என்ன? அது செய்வான். வசனத்தை கேட்கணுமே, அதன்படி நடப்பான். வசனத்தை கேட்கிறேன். வசனம், அந்த வசனன்றது பாருங்க, அது போயிட்டு சும்மா வராது. வசனம் போயிட்டு சும்மா திரும்பாது, விருதா திரும்ப. ஒரு வசனம் விதைச்சாச்சுன்னா வசனம் வரும், திரும்ப வரும். அது விருதா திரும்பாது, ஏதோ பவர் வல்லமை செய்து தான் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் வெளியே போயாச்சுன்னா உங்களுக்கு ஏன் காத்துல வசனத்தை கேட்குறீங்கன்னா, வசனம் உங்களுக்கு விசுவாசம் அறிக்கை செய்ய வைக்கும். அந்த வசனம் விருதா திரும்பாது. நம்ம கேட்டோமே பைபிள் எப்படி இருக்குது அப்படி சொன்னால் அது விசுவாசத்தை பூர்ணப்படுத்தும். அதான் அவன் சொல்கிறாரு, யாக்கோபு பேசுறாரு, நீங்கள் கேட்குறதுக்கு தீவிரம், வசனத்தை கேட்குறதுக்கு தீவிரமாக இருக்கணும். பேசுறதுக்கு பொறுமையாகவும், கோபிக்கிறதுக்கு லேட்டானமா, ரெண்டும் நாவலாக இருக்கு. அப்போ பேசுறதுக்கு என்ன செய்யணுமா? பொறுமையாக இருக்க வேண்டும். பேசுறதுக்கு பொறுமையாக இருக்கணும். யார்கிட்ட பேசுறது பொறுமையாக இருக்கணும்? திருமணம் ஆன பெண்கள் கணவர்கிட்ட பேசுறதுக்கு பொறுமையாக இருக்கணும். திருமணம் ஆன ஆண்கள் மனைவிட்டு பேசுறதுக்கு பொறுமையாக இருக்கும். பொறுமையாக பேசுங்க, இழிச்ச நினைச்சக்கூடாது, அவங்க பொறுக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒருவருக்கு ஒருவர் பொறுமையாக இருங்கள் வசனம் சொல்லுது. அப்போ பேசுறதுக்கு என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். பேசுறது முக்கியமானது என்னது? நாக்கு. எப்படி நம்ம ஆண்டோட பக்தியோட சேர முடியும்? 26 வசனம் வாசிங்க. அதே 26 வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். உங்களில் ஒருவன் அல்லது ஒருத்தி தன் நாவை அடக்காமல், அப்படி நாவை அடக்காமல் என்ன செய்றாங்க? இருதயத்தை வஞ்சிக்கிறார்கள். இருதயத்தை வஞ்சித்து, ரெண்டாவது தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினாள். தன்னை தேவ பக்தி உள்ளவள், தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லி நாக்க அடக்காம எவன் என்றானோ, எவன் என்றாலோ அவனுடைய தேவ பக்தி வேஸ்ட், வேஸ்ட், விருதா, விருதா, விருதா. எனவே தான் கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கணும், பேசுறதுக்கு பொறுமையாக இருக்கணும், கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்கணும். நாவு என்ன செய்யும்? யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். ஒருவன் சொல் தவறாதவனால், நாம் எல்லாரும் அநேக விஷயத்தை தவறி போகிறோம். அழகாக சொல்லுறது, நாம் அநேக விஷயத்தை தவறுகிறோம். வசனம் சொல்லுது, அநேக விஷயத்தை நாம் தவறுறோம். ஆனாலும் சரி பண்ணாத அநேக விஷயத்தில் வாயில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால், ஒருத்தி வாக்குல உண்மை இருந்தா, சொல்லில் தவறாமல் கரெக்டாக பேச்சில் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவன் பூரண புருஷனும் அல்லது அவள் பூரண புருஷியும் தன் சரீரம் முழுவதும் கடிவாளத்தை அடக்கி கொள்ளக்கூடியவனா இருக்கான். சொல்லு தவறக்கூடாது, எந்த சொல்லும் தவறக்கூடாது, பேச்சு கரெக்டாக இருக்கணும். சில பார்த்தீங்களா, சில பேச பார்த்துருக்கீங்களா, வள்ள 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 என்ன பேசுகிறாங்க அவளே தெரியாது. அப்போ ஒருவன் தன் வார்த்தையில் சொல் தவறானவா இருக்கு, சொல்லு வாக்கு தவறாமல் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொன்ன பூரண புருஷனா பூர்ணத்துவம் நிறைந்த பெண்ணா இருக்கிறாள் என்று சொல்லி கற்று சொல்றார். சொல் வாக்கு தவறக்கூடாது எல்லா விஷயத்தையும். கரெக்ட் ஆண்டவர் நேர்த்தி எல்லாரும் செய்யிருக்கார். நேர்த்தியா ஆதாம் கேட்ட எவாள் ஜாடிக்காத மூடி கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆளாக கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா, 2 கண்ணு 1 மூக்கு. நீங்கள் எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோலாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அதாவது பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதும் கடிவாளத்தை அடக்கக்கூடியவனுமா இருக்கிறான். கோபத்தை அடக்க முடியும். அந்த பவர் எல்லாரும் கொடுத்துருக்காரு. அந்த கோபத்தை அடக்காதவன் ஒரு அரக்கனாயிடும். கோபத்தை அடக்காதப்ப ஒரு அரக்கி ஆயிடும்.
ஹல்லேலூயா. நீதிமொழி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுது, கவலை ஒருத்தன் சரீரத்தை ஒடுக்கிடுமா. சந்தோஷம் என்பது நல்ல மகிழ்ச்சி கொடுக்கும். அதனால் நீங்கள் எதை பற்றி கவலைப்படுறீங்க? எதை பற்றி கவலைப்படுறீங்க? இயேசு சொன்னார், கவலைப்படாத. வாய் தான் எல்லாரும் பிரச்சனை. இதில் பாருங்க, 3ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். குதிரைக்கு வாயில கடிவாளம் போட்டு, கடிவாளம்னா வாயில கடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பி, அது எந்த பக்கம் இழுக்குதோ அந்த பக்கம் திரும்ப குதிரை வலிக்கும். வலது பக்கம் திரும்பினா இடது பக்கம் அங்கே ஊன்னு வலிக்கும். அப்போ வலது பக்கம் ஓகே எஜமா அங்கே திரும்ப போகிறாரு. வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் ஊன்னு வலிக்கும். ஓஹோ திரும்ப. அப்போ குதிரையை கடிவாளத்தால் இழுத்து அதை கண்ட்ரோல் பண்ணுறோம். 4ஆம் வசனம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். பெரிய மகா பெரிய கப்பல் எவ்வளோ பெரிய சைஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கப்பல் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கப்பல் 1000 யானைகளை ஏற்றிடலாம். ஒரு 10-15 பிளைனை ஏற்றிடலாம். உங்களுக்கு பிளைனே எவ்வளோ பெருசு, அந்த 10-15 பிளைனும் அதுக்குள்ளே ஏற்றிடலாம். அவ்வளோ பெரிய கப்பல் இருக்குது. பாருங்கள், கப்பல்கள் மகா பெரியவளாக இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிற ஓட்டக்கூடிய பைலட் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ நேராக மிகவும் சிறிதான சின்ன சுக்கனால் சின்ன ஸ்டீரிங்கால் திருப்பப்படுகிறது. நான் சொல்றேன், நீ கர்த்தருடைய சிருஷ்டி, உன்னை போல் பிறனையும் நேசி. நீ நேசிக்காட்டா, நீ பேசாட்டா கல்லுகள் பேசும். நீ பேசாட்டா பாடலை கொண்டு பேச வைப்பேன். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகள் சுவிசேஷம் அறிவிக்கும். ஆண்டு கேப்பர், வாண்ட இவ்வளோ பெரிய அபிஷேகம் தந்தானே, வாண்ட இவ்வளோ பெரிய பவர் தந்தானே, நீயா பாவப்பரிமாணம் சொல்லிட்டு பிரிஞ்சு போற. நாம் இருக்கு இல்லையே, சிலுவையில் தொங்கும்போது பிதாவே இவர்களை மன்னியன் எல்லாரும் மன்னிப்பு கொடுத்தானே. குறிப்பிட்ட டினாமினேஷன் மட்டும் தான் மன்னிப்பு கொடுத்தாரா? ஏசு யார் ரேசுக்கு வந்தார் உலகத்துக்கு? பெந்தேகோஸ்தேக்காரன் இல்லையா? குடிகாரன் பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்துக்கு வந்தார். பரிசுமாவர்கள் இன்னும் பரிசுமாகட்டும், அநியாயம் செய்யணும் இன்னும் அநியாயம் செய்யட்டும். ஏசு சுவிசேஷம் சொன்னது யார்கிட்ட? பரிசுவான் கிட்டையா? பேசிக்கிட்ட. அப்படிப்பட்டவங்கெல்லாம் வெறுக்கக்கூடாது. மனம் திரும்ப பாவி நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம். பரிசுவான்கள்லாம் ஆராதிக்க பரலோகத்தில் ஆராதிப்பாங்க, பூமியில் ஆராதிக்கட்டும். ஆனால் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோக சந்தோஷம். யார்கிட்ட பிசாசு துறை சொன்னார்? எந்த பாஸ்டர்கிட்ட? மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாட் பாஸ்டர்ஸ், நாட் பிரீஸ்ட்ஸ், நாட் பிஷப்ஸ். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன. பாஸ்டர்ஸும் போடல, பிஷப்பும் போடல, சாமியான் போடல. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள். அப்போ யாரு விசுவாசி? யாரு? நீங்கள் தான் விசுவாசி. அந்த விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அவன என் நாமத்தினாலே நீங்கள் தான் துரத்தணும். என் நாமத்தினாலே பிசாசிகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை. பாஷை தான் அந்நிய பாஷை பேசுவாரா? வேதம் அப்படி சொல்லல, நம்ம தலையில எடுக்கிறோம், அதான் தப்பு. நவமான பாஷையில் விசுவாசி தான் பேசுவாங்க. அப்போ நவமான பாஷையில் பேசுவாங்க. பிசாசிகளை துரத்துவார்கள், அவங்க கையில் தான் அற்புதம் நடக்கும். அதனால் நம்ம நாக்கை என்ன செய்யணும்? சுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நாவு பெரிய கப்பலாக இருந்தாலும்
அது சின்ன சுக்கானில் நடக்கிறது போல மனுஷனை கண்ட்ரோல் பண்ண அவனுடைய நாவு. 5 வசனம் வாசிக்கிறேன், யாக்கோபு 3:5 வசனம். அப்படியே நாம் சிறிய அவயவமாக இருந்தும் பெருமையான மொழி பேசும். மேட்டி மொழி கத்தை எடுத்து நிற்கிறார். நீ பெருமையான மொழி பேசினா நாங்கள் அப்படியாக்க நாங்கள் இப்படியாக்க பெரிய ஆளாக்கும் அப்படியெல்லாம் பேசுறவங்களாம் பார்த்துருக்குறோம். இது வரைக்கும் காணும், ஒன்றையும் காணும். கத்தர் மேட்டுமையான நாவுக்கு எடுத்து நிற்கிறார், மேட்டுமைக்கு எடுத்து நிற்கிறார். பிடிக்காது. தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை. தாழ்மை ஆண்டவரே கிருபை அளிக்கிறாரு. பாருங்கள், நாம் சிறிய மருந்து பெருமையான பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. குடும்பத்தை அழிச்சிடும். அதிகமாக வாய் பேச குடும்பத்தை அழிச்சிடும். குடும்பம் கோர்ட்டில் போய் நிற்கிற காரணம் என்ன தெரியுமா? நாக்கு சுத்தம் கிடையாது. வேத நாவை குறித்து என்ன சொல்லுது? 6 வசனம். நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவு அடுப்பை பற்ற வைக்கலாம், நாவு வச்சு. ஸ்டவ்வை பற்ற வைக்கலாம், நாவு வச்சு. நாவும் நெருப்பு தான். அந்த நாவு நெருப்பு தான். நாவுக்குள்ளே வாழக்கூடிய மக்கள் ஒரு நீதி கிடையாது, அநீதி நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அநீதி, நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக்கினாலே கொளுத்தப்படுதான் இருக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசி ஆகிறதும் கர்த்தர் நேசிக்கிறதும் ஜெபிக்கிற கற்றுக்குள்ள வர்றதும் உங்கள் நாக்குள்ள அதிகாரத்தில் இருக்கு. கெட்டாத்தெல்லாம் பேசக்கூடாது. வசனம் சொல்லுது, பரிசுத்தமாக ஆண்டவரை பரிசுத்த ஆராய்ச்சி பாருங்கள். வீட்டில் ஒரு பிசாசு வீட்டுக்குள்ள வராது. நீ பரிசுத்த ஆண்டவர் தூச்சிட்டே இருங்க, ஒரு பிசாசு வீட்டுக்குள்ள வராது. ஹல்லேலூயா. நாக்கு நரகத்தில் மனுஷன் கொண்டு போயிடும். நரகத்தை கொண்டு போயிடும். சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் இவளின் சோகம், மனுஷ சோகங்கள் அடக்கப்படும் உண்டு. நாவை அடக்க 8 வாசிங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. நாவு அடங்கா பிடாரி. சுருங்க சொன்ன அடங்கா பிடாரி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம நாவை அடக்கும் போது, ஆண்டவரை நாவை அடக்கி நாவை கண்ட்ரோல் பண்ணும்போது குடும்பத்திலேயும் ஒரு ரட்சிப்பு உண்டாயிரு. நானும் என்னை விட்டாரும் என்றால் கத்தரே செய்வோம். நாவை சிக்கன் வச்சுங்க. உங்கள் நாக்கு இருக்குல்ல, சிக்கன் வச்சுங்க. எதுக்கு திறக்கணும்? நாவை எதுக்கு திறக்கணும்? நிறைய பைசா சிக்கன் வச்சுக்கணும். வாயில் நிறைய வார்த்தை வந்தாலும் சிக்கன் வச்சுக்கணும், வெளியே விட்டுக்கூடாது. முதல்ல ஆண்டவர் துதிக்கிறதுக்கு. அப்போ நாக்கில் ஆண்டவர் ஆசீர்வாதம் வச்சுருவார். ரெண்டாவது என்னென்னு பிசாசு துரத்தணும். ஆர்டர், அதிகாரம் செல்லும்போது அது போயிடும். ஆனால் நாவை குறித்து சொல்லுது, நாவை அடக்க ஒரு மனுஷன் கூடாது, அது அடங்காத பிடாரி, அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதான விஷம் நிறைஞ்சது. நாய்க்கு பல்லில் விஷம், பாம்புக்கு தலையில் விஷம், மனுஷனுக்கு நாக்கில் விஷம். நீங்கள் இந்த விஷத்தை, இந்த நாக்கில் விஷம் இருக்கா, அந்த விஷத்தை நீங்கள் என்ன சொன்னால் ஏசு நாமத்தால் மேற்கொள்ளணும். அதை அந்த அடங்கா பிடாரி அடக்கி ஓடிக்கணும். ஹல்லேலூயா. ஏசு பாருங்கள், கல்வாரி சிலுவையில் இயேசு கொட்டினாங்க, காரி துப்புனாங்க. அவர் தெரியும் கொட்டினவங்க யாரும் தெரியும், காரி துப்புனவங்க யாரும் தெரியும், கன்னத்தில் அடித்தாங்க யாரும் தெரியும். ஆனால் கடைசி ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. கல்வாரி சிலுவையில் என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவே, கொட்டினவனை மன்னியும், அடித்தவனை மன்னியும், ஏசினவனை மன்னியும், தூசணம் பேசினவனை மன்னியும். கல்வாரி சிலுவையில் மன்னிப்பை கொடுத்தாரு ஆண்டவர். மற்ற ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உங்களை நிந்திப்பான்னா நீங்கள் அவனா ஆசிரிங்க,
ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளை செய்ய வேண்டிய ஆசீர்வாதமும் ஜெபம் தான். அவன் எப்படி பேசி போட்டு நீ நல்லா இரு, ஏன்னா அவனுக்கு வாய்ப்பு இருந்து அங்கே தங்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் நீ நல்லா இருன்னு சொல்லும்போது தங்கக்கூட அந்த ஆசீர்வாதம் தங்கக்கூடிய இடம் இருந்துச்சுன்னா தங்கும், இல்லாவிட்டா என்ன செய்யும், எங்கே வரும், நம்மகிட்ட வந்துடும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்கள சபிச்சுட்டே இருக்கானா, உங்களை நிந்திச்சுட்டே இருக்கானா, நீங்கள் ஆசீர்வதிங்க. அந்த அவன் நிந்தனைக்கு இடையில இந்த ஆசீர்வாதம் போகாது, கரங்கேட்டு கரெக்டாக நமக்கு வந்துடும். நீங்கள் எவ்வளோ தூரம் ஆசீர்வதிக்கலாம் அவ்வளோ நீங்கள் பெருகுவீர்கள், எவ்வளோ நீங்கள் ஆசீர்வதிக்க அவ்வளோ தான் பெருகுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது உங்களை வேதனைப்படுத்தான்னு வைங்களா, நீங்கள் என்ன செய்றீங்க, ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நினைச்சாரு ஆசீர்வாதம். இந்த நேரத்தில் நான் ஆண்டு சம்பந்தம் ஒப்பு கொடுப்போம். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, யாவரும் கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசு பொறுமையாகவும் கோபருக்கு தாமதமாக இருக்கிறவங்க ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் என்னால் பொறுக்க முடியல, என்ன ஒரு பொறுமையை தாங்க, எனக்கு பொறுமையை தாங்க. ஆண்டவரே உண்மை துதிக்கிற நாவை என்னை தாங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருக்காக நாவை தரவுங்க, ஆண்டவருக்காக நான் தரவுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. ஒரு விசேஷ ஆவி அக்கினி இந்த இடத்துல இறங்கி வருகிறது. அநேக சரீரத்தை கத்த தொடுகிறார். அநேக சரீரத்தில் உள்ள வேதனைகள் மாறுகிறது, அது சரீரத்தில் விலைகள் மாறுகிறது. ஆமென், ஆமென். மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. என் உள்ளத்தில் ஆய்ந்து செல்லட்டுமே. என் உள்ளத்தில் ஆய்ந்து செல்லட்டுமே. ஜீவன் நதியே என் உள்ளத்தில் ஆய்ந்து செல்லட்டுமே. ஜீவன் நதியே என் உள்ளத்தில் ஆய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்த எலும்புகளெல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. உலர்ந்த எலும்புகளெல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. உலர்ந்த எலும்புகளெல்லாம் கரந்தடி உயிர் பெற்று எழும்பட்டுமே. உலர்ந்த எலும்புகளெல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. உலர்ந்த எலும்புகளெல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. ஜீவன் நதியே என் உள்ளத்தில் ஆய்ந்து செல்லட்டுமே. ஜீவன் நதியே என் உள்ளத்தில் ஆய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலமாக மாறட்டும். ஆவியானவரே பலப்படுத்தும். பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலமாக மாறட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலமாக மாறட்டுமே. ஜீவன் நதியே என் உள்ளத்தில் ஆய்ந்து செல்லட்டுமே. 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 கனி கொட மரங்கள் எல்லாம் என்னில் கனிகள் கொடுக்கட்டுமே. ஆண்டவரே கனி கொட மரங்கள் எல்லாம் என்னில் கனிகள் கொடுக்கட்டுமே. ஜீவன் நதியே என் உள்ளத்தில் ஆய்ந்து செல்லட்டுமே. ஜீவன் நதியே என் உள்ளத்தில் ஆய்ந்து செல்லட்டுமே. ஆவியின் வரங்களினா என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஆவியின் வரங்களினா என்னில் அபிஷேகம் செய்திடுமே. ஆவியின் வரங்களினா என்னில் அபிஷேகம் செய்திடுமே. ஆவியின் வரங்களினா என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஜீவன் நதியே என் உள்ளத்தில் ஆய்ந்து செல்லட்டுமே. ஜீவன் நதியே என் உள்ளத்தில் ஆய்ந்து செல்லட்டுமே. ஜீவன் நதியே என் உள்ளத்தில்
மாறுவதாக. ஆமென் ஆமென். கெட்ட வார்த்தை ஒன்றும் வாய் புறப்படாது சொன்னாரு. எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. எல்லா தீய செயல் மாறி போகட்டும், எல்லா அசுத்த கிரியைகள் மாறி போகட்டும், எல்லா பொல்லாதங்களும் மாறி போட்டு இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya 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 ஹalleluya. glory glory glory. ஒவ்வொரு நிரப்புவதாக, ஒவ்வொரு நிரப்புவதாக, ஒவ்வொரு நிரப்புவதாக, ஒவ்வொரு நிரப்புவதாக. ஒரு விசேஷ அபிஷேகம், விசேஷ வல்லமை ஒவ்வொரு நிரப்புவதாக. ஒரு அக்கினி கடந்து வருகிறது, ஒரு அக்கினி கடந்து வருகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. glory 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 glory. ஆமென் ஆமென். ஜீவன் நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவன் நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவன் நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியின் வரங்களினா என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஆவியின் வரங்களினா என்னை அபிஷேகம் செய்திடுமே. தூதர்கள் இறங்குகிறார்கள். இயேசு நாமத்தில் அக்கினிமயமான தூதர்கள் உங்க பக்கம் தான், உங்க பக்கம் தான், உங்க பக்கம் தான். சகோதரி உங்க பக்கம் தான், சகோதரி உங்க பக்கம் தான். ஓ கரத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆமென் ஆமென் ஆமென். வல்லமையுள்ள தூதர்கள், வல்லமையுள்ள தூதர்கள். ஆமென் 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 ஆமென். ஓ glory 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 glory. மகிமை, ஒரு மகிமை இறங்குகிறது, ஒரு பரலோக மகிமை இறங்குகிறது, ஒரு அக்கினி இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தர்மியான வேளையில் நம்ம முகத்தை பார்க்கணும். பரத்துக்கு ஏறும் படிகளில் ஒரு சில படிகள் நாவே அடக்க வேண்டும் சொல்லி, பக்தியின் படிகளில் ஒரு சில படியை நாவே அடக்க வேண்டும் சொல்லி நம்ம தியானித்தோம். பரிகாரம் செய்கிறாங்க ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு பெரியார் செய்கிறான். விசேஷமாக தாத்தோடு பாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல விடுதலை இயேசு கட்டளையிடுவீராக. நல்ல விடுதலை உண்டாகட்டப்பா. பலவீன பகுதியில் பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தாலே ஆண்டவரே பலன் உண்டாகட்டும். கர்த்தர் மகிமையான அப்படி செய்தபடியாக ஸ்தோத்திரம். சொன்ன ஆசைங்க விசேஷமாக ஆண்டவரே இந்த ஜெபக்குள்ளையும் பின்னணியிலிருந்து தாங்குகிற இதற்காக ஜெபிக்கிற இதற்காக உதவி செய்கிற ஆண்டவரே கைகோர்த்து நிற்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் ஆசைங்க இயேசுவை நீர் நிறைந்திருப்பீராக. எந்தெந்த வீடுகளிலிருந்து ஆண்டவரே யார் வந்தவர்களோ அவர் வீடுகளெல்லாம் உங்களுடைய பிரகாசத்தின் வல்லமை, பிரசனத்தின் வல்லமை, மகிமையின் வல்லமை நிறைந்திருப்பதாகப்பா. ஆண்டவர் உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறணும் சொன்னீரே. ஆண்டவரை அவருடைய வாழ்க்கையில் துக்கம் சந்தோஷம் மாறட்டும். பெரியார் செய்கிறார். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.